இயற்கையில் நீங்கள் என்ன பண்ணாலும் கூடமும் நல்ல ருசியாகவும் இருக்குது. நம்ம ஜனங்களை காப்பாற்றினவன் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விவசாயி தான். இப்போ டாக்டர் என்னமோ அவன் காசை வாங்கிட்டு கொள்கிறான், நீங்கள் காசை வாங்காமலே நீங்கள் கொள்றீங்கிறது என்னுடைய குறிக்கோள். உண்மைதான். ஏன்னா ரசாயன உரங்க ரசாயன மருந்துகளை போட்டு அது விஷமாகி அதை தின்னு அவனுக்கு ஒரு வியாதி வந்து அவன் விழுந்தடிச்சு ஓடி போய் டாக்டர்கிட்ட போனோம்னா அவன் 5 லட்சம் 10 லட்சம்ங்கிறான். இது யாரும் என்ன பண்ண முடியும்? இயற்கையில் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் முறை. இதே நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு வர்றோம். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி பார்த்து. ஏன்னு சொன்னோம்னா திடீர்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அது வரலைன்னு வச்சுக்க, இவரும் என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்க. அது இருக்கதான். அதனால நான் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு பையிட்ட கையேந்தி நிற்காதங்க. நம்ம தான் மற்றவனுக்கு கொடுக்குறவங்க. இதுக்கு ஒரு காலம் வரும். இந்த பச்சை துண்டு போட்டிருக்கிற எல்லாரும் பச்சை துண்டை போட்டு நமக்கு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் பொறுத்துருப்போம். அவ்வளோதான் விஷயம்.